இதுவரையும் மற்ற கட்சிகள் சொன்னதை வந்து மக்கள் நம்பலை. விஜய் சொல்கிறத எவ்வளோ தூரம் நம்புறாங்கன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதிமுகவுக்கு உண்மையிலேயே அது அவங்க உணர்றாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. அவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. கரப்ஷன் கபடதாரிகள்னு விஜய் சொல்கிறது அதிமுகவை சேர்த்து தான். ஆனால் நீங்கள் கள்ளச்சாராயம் ஊழல் போன்ற விஷயங்களை சொல்லுங்கள், நிறையா இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் அந்த ஆளுங்கட்சியோட அதிகார திமிரில் பண்ணுற விஷயங்கள். பாமகவை பொறுத்த மட்டும் அவங்களும் ஏதோ ஒரு கூட்டணி நாடி தான் இருக்காங்க. தனியாக அவங்க கூட்டணி போய் ஏற்கனவே கையை சுட்டுட்டாங்க ஒரு தடவை. இதில் ஏதாவது விடுதலை சிறுத்தைகள் அப்படி இப்படி ஒரு ஊசலாட்டம் பண்ணாங்க வச்சுக்கோங்க, அப்போ இந்த இடத்துல டக்குன்னு பாமக வந்து உட்காரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கால்வாசி செட்டில் ஆயிடுச்சு. சிவி சண்முகம் செட்டில் பண்ணிட்டாருன்னா ஏற்கனவே தமிழக அரசு வந்து கொஞ்சம் தள்ளாட்டத்தில் இருக்கு. அதனால வந்து இப்போ ஏற்கனவே ஃபைனான்சியல் கமிட்மெண்ட் நிறையா இருக்கிறதுனால வாக்குறுதிகள் நிறைவேற்றாதது, ஊழல் போன்ற விஷயங்கள், இதெல்லாம் அவர் சேலஞ்சு பண்ணுவார். இதை சேலஞ்சு பண்ணும்போது திமுகவுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். ஒரு போட்டி நிறையா வந்து கொண்டு ஆளுநர்கிட்ட கொடுத்தாரு. அது என்ன கொடுத்தாரு, ஏது கொடுத்தாரு ஒன்றுமே தெரில, எந்த ஊழல். ஸோ அண்ணாமலையோட இது எடுபடலை அது ஆக்சுவலாக. நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது இதெல்லாம் தாண்டி வந்ததுன்னா பாமக சார்பில் கூட்டணி இப்போ ரீசெண்டாக ராணிப்பேட்டில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அது பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்போ இந்த திராவிட மாடல் கட்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை சீரழிச்சு வச்சிருக்கு, பாலாராக ஓடிட்டு இருந்த இடத்துல இப்போ சாக்கடை தான் ஓடுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அன்புமணி அவர்கள் பேசுகிறாரு. திராவிட மாடல் கட்சிகள்ன்றப்ப அவர் அதிமுகவும் சேர்த்து தானே சொல்கிறாரு. ஆமாங்க, திராவிட கட்சிகள்லாம் அதிமுகவும் சேர்த்து தான். அதிமுகவுக்கு உண்மையிலேயே அது அவங்க உணர்றாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. அவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. விஜய் வந்து கரப்ஷன் கபடதாரிகள்னு விஜய் சொல்கிறது அதிமுகவை சேர்த்து தான். அதுதான் விஜய் பார்ட்டி ஸ்போக்ஸ் பர்சன்லாம் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அதிமுக சேர்த்தாங்க நான் சொல்கிறேன் ஊழல் அப்படின்னு அப்படி தான் சொல்கிறாங்க. ஐயநாதன் போன்றவர்கள் பேசும்போது டிவியில் இல்லை இந்த நிறைய பேர் பேசும்போது அப்படி தான் பேசுகிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து சீமான் வந்து சேர்கிறதுக்கான சீமானையோ இல்லை யாரையோ திட்டத்துக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. பாமகவை பொறுத்த மட்டும் அவங்க திராவிட கட்சிகளை நோக்கி வைக்கிற குற்றச்சாட்டு அதிமுக சேர்த்து தான் வைக்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் வெறும் குற்றச்சாட்டு மட்டும் தான் வைக்கிறாங்க, கூட்டணியும் வைக்கிறாங்க. இல்லை, கூட்டணிக்கும் அவங்க எங்கள் 19 இவ்வளோ கடுமையாக எழுத்தாங்க, ஊழல் புகார்லாம் கொடுத்தாங்க, கூட்டணி வச்சாங்கல்ல அதிமுக பாஜக. ஸோ அதனால் வந்து அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கொள்கை இதெல்லாம் தாண்டி தாங்க கூட்டணியை வைக்கிறாங்க, வின் பண்ணணும். ஸோ பாமகவுக்கும் அந்த கம்பல்ஷன் இருக்குல்ல. பட் ஒரேடியாக நீங்கள் திராவிட ஆட்சி 50 வருஷமாக நடக்கிற திராவிட ஆட்சி ஒரேடியாக ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து இந்தியாவோட ஜிடிபியில் 10% தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இன்றைக்கி நீங்கள் மனிதவள குறியீடாகட்டும், இல்லை மருத்துவ குறியீடாகட்டும், இல்லை வேறு எந்த ஒரு இண்டெக்ஸில் கூட எடுத்துட்டிங்கன்னா, வளர்ச்சி குறியீடுகள் எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாடு வந்து முதல் 3-4 இடத்துல தானே இருக்குங்க. அதனால் வந்து ஆனால் திராவிட ஆட்சியில் ஊழல் போன்ற விஷயங்கள் இருக்குது, போதைப் பொருள் கலாச்சாரம், கள்ளச்சாராயம், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ பாமகவுடைய அந்த பாயிண்ட் வந்து வளர்ச்சியிலையோ கல்வியிலையோ பாமகவோட வளர்ச்சியே இல்லைன்னு பாமக சொல்கிற விஷயத்தை நம்ம கொஞ்சம் அதில் மாறுபட்ட கருத்து நமக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் கள்ளச்சாராயம் ஊழல் போன்ற விஷயங்களை சொல்லுங்கள், நிறையா இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் அந்த ஆளுங்கட்சியோட அதிகார திமிரில் பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு பலகார கடையில் திமுக கவுன்சிலர் ஒருத்தர் வந்து பூந்து அடிச்சு இது பண்ண வீடியோ அதெல்லாம் நிறையா நடக்குது. அதெல்லாம் பாமக சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது சொல்லவும் செய்வாங்க அவங்க. ஆக்சுவலாக அதில் நம்ம எந்த விதமான தவறும் காணலை. பட் ஆனால் திராவிட இயக்கங்களே ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்கிற இது விஷயம் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் நமக்கு வந்து வித்தியாசமான கருத்து இருக்குது. ஒன்றுமே செய்யலைன்னு இல்லை, செஞ்சுருக்காங்க. பட் ஊழலும் சேர்ந்துருக்கு. இதுவும் இந்த போதைப் பொருள் போன்ற விஷயங்கள், கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்களும் ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. திமுக ஆட்சியில் இன்னும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள்லாம் கொஞ்சம் இருக்குது. மின்கட்டணம், மாதம் ஒரு மின்கட்டணம், அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள், பழைய பென்ஷன், அந்த மாதிரி விஷயங்கள், ஆசிரியர்களுக்கு சில விஷயங்கள் செய்யாது இருக்காங்க. ரீசெண்டாக அடுத்த கேள்வியாக நம்ம அது போயிடலாம். ஆசிரியர்களுக்கு சில விஷயங்கள்லாம் செய்யாது இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைவேற்றாத வாக்குறுதிகள்லாம் நிறைய இருக்குது. அதில் வந்து சந்தேகமே கிடையாது. 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. 505 இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக திருச்சியில் பேசும்போது கூடுதலாக வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் ஒரு 573 வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட அதில் நிறைவேற்றாத வாக்குறுதிகள்லாம் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிலாம் இருக்கும்பொழுது இப்போ இன்னும் வந்து உங்களுக்கு டீசல் விலையை குறைக்கவே இல்லையே, அதுவும் ஒரு வாக்குறுதியாக இருக்குல்ல. ஸோ அதனால் நிறைய வாக்குறுதிகளை வந்து அவங்க செய்யலைன்றதான் உண்மை. ஆனால் வேறு பல விஷயங்கள் சொல்லாத விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் சொல்லாத விஷயங்கள் தான். பிரேக்ஃபாஸ்ட் சொல்லாத விஷயம் தான். தமிழ் புதல்வன் திட்டம் சொல்லாத விஷயம். ஆமாம், அதெல்லாம் வந்து சொல்லாத விஷயம் தான். அதான் உரிமை தொகையே வந்து உங்களுக்கு வாக்குறுதியில் மெயின் வாக்குறுதியில் கிடையாது. அவர் திருச்சியில் பேசும்போது சொன்னார்,
அதுவும் 10 வருஷம் நீண்ட கால திட்டம்னு சொன்னார். உடனடியாக அவங்க பண்ணிட்டாங்க. ஏன்னா ஓட்டு வாங்குறதுக்காக பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஓட்டு கிடைக்கணுன்றதுக்காக பண்ணாங்க. ஒரு சமூக நலன் அடிப்படையில் கூட பண்ணியிருக்கலாம். 2 விதமாக பண்ணிருக்கலாம். பயன்பெறவங்க பயன்படுறாங்க. அதனால அது 1000 ரூபாய் பெரிய விஷயம் சார். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு இன்னுமே மாசம் 10,000 12,000 300 பேர் 300 குடும்பம் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு 150 குடும்பம் வந்து 1000 ரூபா வாங்குறாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அது வந்து நிச்சயமாக எவ்வளோ பாருங்கள், ஒரு 15 லட்சமோ என்னவோ அது வந்து வருது. அது ஆக்சுவலாக அந்த வந்து அந்த கிராமத்தோட பொருளாதாரத்தை ஏற்றுது இல்லை. டெஃபினட்டாக அது ஒரு பெரிய விஷயம் தானே. அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அது. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து சமூக நலனுக்காக செய்யப்படுற விஷயங்கள். அதனால் வந்து திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து பாமகவை பொறுத்த மட்டும் அவங்களும் ஏதோ ஒரு கூட்டணி நாடி தான் இருக்காங்க. தனியாக அவங்க கூட்டணி போய் ஏற்கனவே கையை சுட்டுட்டாங்க. ஒரு 2016 மாற்றம் முன்னேற்றம் அது வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆகிடுது ஆக்சுவலாக. ஸோ இனிமேல் அவங்களுக்கு ரெக்கக்னிஷன், பார்ட்டியோட ரெக்கக்னிஷனும் முக்கியமாக இருக்குது. ஸோ இனிமேல் அவங்க வந்து ஒரு வலுவான கூட்டணியில் சேர்ந்து சில இடங்களை பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால வாட்டியுமே அதிமுக கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா மேபி 2 எம்பின்றது கூட வாய்ப்பு இருந்திருக்கும். பல இடங்கள்ல ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அப்போ இருக்கிற அரசியல் சூழல் எப்படின்னு சொல்ல முடியாது. திமுக கூட்டணி அப்படியே இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஏதாவது விடுதலை சிறுத்தைகள் அப்படி இப்படி ஊசலாட்டம் பண்ணாங்க வச்சுக்கோங்க, அப்போ இந்த இடத்துல டக்குன்னு பாமக வந்து உட்காரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து நடக்குமா நடக்காதான் சொல்ல முடியாது. அரசியல்ன்றது வந்து ஒரு நாளைக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடக்கும், அன்பிரிடிக்டபிளா இருக்கும். அது ஏன்னா போன வாட்டியே பாமக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தான் கூட்டணி போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலைல பாமக போயிட்டாங்க. பாஜக கூட்டணி முக்காவாசி செட்டில் ஆயிடுச்சு. சிவி சண்முகம் செட்டில் பண்ணிட்டாருன்னா பேசி முடிவு பண்ணிட்டார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாறிட்டாங்க. அதனால வந்து அவங்க எப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய பார்வை என்னன்னா வந்து ஒரு வலுவான கூட்டணியில் சேர்ந்து இடங்கள் அதிகமாக பெறணுன்றது அவங்க பாயிண்ட். அதில் தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே சார். இப்போ முக்கியமாக இன்னொரு விஷயம் ஆசிரியர்கள் சங்கம்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. எதிர்கட்சி தலைவராக இருந்தால் தான் ஸ்டாலினோட பேச்செல்லாம் கேட்பாரு அப்படின்னா நாங்கள் திருப்பி அவர் எதிர்கட்சி தலைவராக தயார் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்லை, நிச்சயமாக ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள்லாம் வருத்தமாக தான் இருக்காங்க. ஏன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் 3000 கோடி பழைய பென்ஷன் ஸ்கீம், அப்புறம் இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இந்த அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க போக்குவரத்து தொழிலாளர்களுக்குலாம். இல்லை சார், 3000 கோடி ரூபாய் இருந்தது, 300 கோடி ரூபாய் ஒரு வருஷத்தில் ஒரு 6 மாதம் டேர்முக்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் அவங்க இருக்கிற ஃபண்ட்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறாங்க சார். ஏடிஎம்கே ஆட்சியில் ரொம்ப அதிகமான அரியர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ டிஆர்இஎஸ்லாம் கொடுத்துட்டு ஓரளவுக்கு அப் டு டேட்டாக மத்திய அரசு கொடுக்குற மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் இந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மோடி கவர்மெண்ட் ஒரு புது பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதை பழைய பென்ஷன் ஸ்கீமை மாற்றி அதுவும் வந்து ஒரு திருப்தி கிடையாது அதுவும் ஆக்சுவலாக. அது ஆனால் வந்து பல்வேறு இமாச்சல பிரதேஷ் கவர்மெண்ட் ஆகட்டும், வேறு பல கவர்மெண்ட்லாம் வந்து பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டால் மத்திய அரசு பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை பற்றி கேட்டாலும் வந்து அதை பற்றி ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஏன்னா ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட் நிறையா இருக்குது அதில். ஏன்னா இப்போ வந்து அவங்க ரிட்டையர் ஆகும்போது அவங்க பணத்தில் கொஞ்சத்தை கவர்மெண்ட் பிடிச்சிட்டு அதை பென்ஷன் ஃபண்டாக க்ரியேட் பண்ணி பங்கு மார்க்கெட்டில் விடுறது போன்ற விஷயங்கள் 40% தான் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் ஏற்றுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் பென்ஷன் கொடுத்தாலும் முழு பென்ஷன் கொடுத்தாலும் அது ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் அதிகமாகும். ஏற்கனவே தமிழக அரசு வந்து கொஞ்சம் தள்ளாட்டத்தில் இருக்குது. அதனால் வந்து இப்போ ஏற்கனவே ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட் நிறையா இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதனால் வந்து நிறைவேற்றாத வாக்குறுதிகள்லாம் நிறையா இருக்குது. அரசு ஊழியர்களை வந்து டெம்பரரியாக எடுத்த அரசு ஊழியர்கள் நிரந்தரமாக்கலை, அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து பே ஸ்கேல்லாம் கொடுக்கல, அப்படின்லாம் நிறைய ஆசிரியர்களுக்கெல்லாம் பிரச்சனை, செவிலியர்கள் பிரச்சனை இருக்குது. அதனால தான் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து ஓட் பேங்காக டிஎம்கே இருக்குன்றது அது அதிருப்தி வந்து இன்னும் 15 மாதத்தில் வளர்ந்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்த்துருந்தோம். பல இடங்களில் போஸ்டல் ஓட்டு திமுகவுக்கு குறைஞ்சிருந்துச்சு, அதிமுகவுக்கு அதிகமாக வந்துருந்துச்சு, ஒரு சில இடங்களில் பாஜகவுக்குமே வந்துருந்துச்சு. அப்போது இதெல்லாமே இதுதானே காட்டுது, ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி தான் காட்டுது. ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஓட்டுன்னா திமுகவோட ஒன் ஆஃப் ஒரு மேஜர் பில்லர்ஸாக இருந்தது. இப்போ இது ரெண்டுதுமே பிரச்சனையாக வந்து நிற்கிற மாதிரி இருக்குல்ல? இல்லை, அது கரெக்டுங்க. சிறுபான்மை ஓட்டு டிஎம்கேக்கு தான் வருது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதில் ஒன்றும் பெரிய ஷேக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்கள் ஓட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய கிரீவன்சஸ்லாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லாட்டி கொஞ்சம் 26 எலெக்ஷன்ஸில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதில் ஆக்சுவலாக திமுகவுக்கு ஒரு சவாலாக இருக்கும் அது. ஓகே சார். சார், இதை தாண்டி விஜய் வந்து இப்போ இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணாருன்னா எந்தெந்த விஷயங்களெல்லாம் டிஎம்கே கவர்மெண்ட் நெகட்டிவாக போய் நிற்கும்? இல்லை, ஒரு ஊழல் விஷயங்கள் தான் சேலஞ்சு பண்ணுவார். பெரும்பாலும் வாக்குறுதிகள் நிறைவேற்றாதது, ஊழல் போன்ற விஷயங்கள், இதெல்லாம் அவர் சேலஞ்சு பண்ணுவார். இதை சேலஞ்சு பண்ணும்போது திமுகவுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். என்னென்ன வாக்குறுதி இங்கே நிறைவேற்றலை, மாதம் ஒரு மின் கட்டணம் நிறைவேற்றலை, சொத்து வரி ஏற்றிட்டீங்க, மின்சார வரி ஏற்றிட்டீங்க, கள்ளச்சாராயம் போதைப் பொருள் அங்கங்கே கிடைக்குது, இதெல்லாம் அவங்க பேசுவாங்க. அதே மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு கூட ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டோட அவங்க வரணும். பொதுவாக சொல்லிட்டு போனாங்க. திமுகவை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டோட வந்தாங்கன்னா அது திமுக கொஞ்சம் சங்கடமாக இருக்கும்.
ஏன்னா ஏற்கனவே அப்படிதான் நான் ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் பட்டியல்லாம் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிளம்பி வந்தார், பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். ஆனா வெளியிடுறேன்னு சொன்னது ஊழல் குற்றச்சாட்டு, வெளியிட்டது சொத்து பட்டியல். ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்குல்ல, டிஎம்கே அதுக்கு ஒரு எஃபெக்ட் இல்லாத இருக்கு. அதனால டிஆர் பாலு ஒரு கேஸ் மட்டும் போட்டாரு, அதை டிஎம்கே ஃபைல்ஸ் 1 2 3. ஆமா, அதனால அது ஒன்றும் பெரிய ஒரு போட்டி நிறைய வந்து கொண்டு ஆளுநர்கிட்ட கொடுத்தாரு. அது என்ன கொடுத்தாரு ஏது கொடுத்தாரு ஒண்ணுமே தெரியல, எந்த ஊழல். ஸோ அண்ணாமலையோட இது எடுபடலை, ஆக்சுவலா எடுபடலைன்றதான் உண்மை. ஸோ விஜய் வந்து சொல்லும்போது அது எடுபடுமான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அடுத்தது பல கூட்டங்கள் அவர் பேச போறாரு. டிசம்பர்ல இருந்து மண்டல வாரியா போறாரு, தமிழ்நாட்டை சுத்தி வரப்போறாரு 3-4 தடவை. அப்போ கூட்டங்கள்லாம் பல விஷயங்கள் அவர் பேசிதான் தீரணும். இது பேசாத இருக்க முடியாது. லோக்கல் ப்ராப்ளத்தையும் சேர்த்து விஜய் அட்ரஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. திமுக பத்தி என்ன மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாருன்றதை பொறுத்து தான் நம்ம பேச முடியும். ஆனா வைக்கிறதுக்கு குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. இதுவரையும் மற்ற கட்சிகள் சொன்னதை வந்து மக்கள் நம்பல. விஜய் சொல்றதை எவ்வளவு தூரம் நம்புறாங்கன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். Taste Daily. Taste the Daily. Lion Squash. அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். Full of Chola.